இதே இப்னு ஹஜராவே நான் சொல்கிறேன். எதுக்கு? ரவாஹு அபூதாவுது தபுரானின்னு போட்டாராம். போட்டுட்டு அந்த சனதை போட்டாராம். அதனால் வேறு அபுதாவுது அவர்கிட்ட இருந்திருக்குமா. இப்படிலாம் சொல்கிறீங்களே, அந்த அபுதாவுது இப்படிலாம் போட்டதுனால வேற என்ன செய்யணும்னு சொல்ல போகிறீங்களா? வேற முஸ்லீம்னு சொல்ல போகிறீங்க. இது என்ன கதிக்கு ஆகும்? அவர் ஒரு மிஸ்டேக்கில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு தப்பாக போட்டார்னு சொன்னால் அது வேற என்ன செய்ய, வேற புகாரின்ட்டு போனால் இது எங்கே என்ன வாசலை திறந்து விடும்? அப்போ இருக்கிற நம்மகிட்ட எதை எல்லாம் காப்பாற்றி தந்திருக்கிறான்னு அதான் அபுதாவு. ஊகத்துலாம் அபுதாவை முடிவு பண்ண இயலாது. எது நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கிறது அதான் செய். எது நம்ம கையில் இருக்குது அதான் புகாரி. வேற ஒரு பிரதி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு ப்ரூஃப் அதுக்குரிய ஆதாரங்கள் அது வேணும். அப்படி இல்லைன்னா கையில் உள்ளது தான் ஆதாரம், வேற ஒன்று ஆதாரமாக எடுக்கக்கூடாது. இப்னு ஹஜர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லாக்கின் யாரு இப்போ ஜாஃபர் பின் அபி இயாஸ் என்பவரை பற்றி ஃபத்ஹுல் பாரியுடைய முகத்திமாவில் முன்னுரையில் இப்னு ஹஜர் சொல்லும் பொழுது, அந்த ஜாஃபர் என்பவர் வழியா, ஜாஃபர் என்பவருடைய செல்ல பெயர் வந்து அபு பிஷிர் என்றால் அவர் தான், ஜாஃபர் என்றால் அவர் தான். அப்போ லம் யுஹ்ரிஜ் லஹு ஷைஹானி அன் முஜாஹிதின், முஜாஹிது வழியாக புகாரி முஸ்லீம் ரெண்டு பேரும் இந்த ஜாஃபருடைய ஒரு ஹதீஸையும் அறிவிக்கவே இல்லைங்கிறார். புகாரிக்கு விளக்க உரை எழுதினவர் சொல்கிறாரு, இந்த ஆட்கள் சொன்ன ஹதீஸை வந்து புகாரி இமாம் பதிவு செய்யவே இல்லை, முஜாஹிது வழியாக பதிவு செய்யலைங்கிறாரு. ஆனால் புகாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2209வது, இத்தனைக்கும் புகாரிக்கு சிறப்பான விரிவுரை எழுதினால் இவர் சொல்கிறாரு புகாரில் 4 ஹதீஸ் இருக்குது இவர் அறிவித்த ஹதீஸு. இப்னு ஹஜர் சொல்கிறாரு இவர் அறிவித்த ஹதீஸ் புகாரில் கிடையாதுங்கிறார். அப்போ இந்த 4 ஹதீஸும் இல்லாமல் வேற ஒரு நுசுகா வச்சுருந்தான்னு சொல்ல போகிறோமா? என்ன ஹதீஸு? 2209 அன் அபி பிஷ்ரின் அன் முஜாஹிதீன் வருது. 4191 ஹதசனா ஹுஷைம் அன் அபி பிஷ்ரின் அன் முஜாஹிதீன். இதில் சரியா தவறா விட்டுச்சா இல்லையான்னு அது ஒரு ஆர்குமெண்ட், அது டாபிக் அல்ல. முஜாஹித் அபி பிஷ்ரி என்று அறிவித்ததே இல்லைங்கிறார், லம் யுஹ்ரிஜ் லஹுங்கிறார். அதே மாதிரி 4310 அன் அபி பிஷ்ரின் அன் முஜாஹிதீன் வருது. 4940 அக்பரனா அபு பிஷர் ஜாஃபர் இப்னு இயாஸ் அன் முஜாஹிதீன். இந்த 4லையுமே முஜாஹித் வழியாக அபு பிஷர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை 4 இடத்தில் நமக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இருக்கலாம், நம்ம தேடி பார்த்த வகையில் 4 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இப்னு ஹஜர் சொல்லுகிறாரு அது வந்து புகாரில் இவர் ஹதீஸ் கிடையாது, முஸ்லீமில் இவர் ஹதீஸ் கிடையாதுங்கிறாரு. இருக்குதானா? இப்போ என்ன சொல்லுவீங்க? அதனால இப்னு ஹஜர் வந்து அபுதாவுது தபுரானின்னு சேர்த்து சொல்லிவிட்டாராம். அதே இப்னு ஹஜர் தானே அபுதாவுது வேற தபுரானி வேறன்னு பிரிச்சின்னு சொல்கிறாரு. அதனால இன்னொரு நுசுகா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஷவுனுல் மஹபூதுக்கார் சொன்னதும் கற்பனை, இந்த தல்ஹீசுல் ஹபீரில் இப்னு ஹஜர் சொன்ன வாக்குமூலத்தை கண்டுகொள்ளாததனால் அவரிடத்தில் ஏற்பட்ட ஒரு பிழை. அதனால ஒரு நுசுகா தான் இருக்கிறது. அது எந்த நுசுகா என்றால், நுசுகாண்டா ஏடு பிரதி. அபுதாவுதுக்கு இப்போ நம்ம வச்சுக்கிறோமே ஒரு பிரதி, அதுதான் இருக்கிறது. இன்னொரு பிரதி இருக்குது, அதில் இருந்திருக்கும் என்பதெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்கு நிற்காது. அப்போ இது நான் கேட்குறேன், இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது இது ஒரு சஹீஹான ஹதீஸா? என்னோட இது ஆள் விடுபட்டுருச்சுங்கிறீங்க, எங்கப்பான்னு கேட்டால் அந்த பலவீனத்தில் இருக்குங்கிறீங்க, அந்த பலவீனத்தில் நிப்பாட்டுறதுக்கு இதை கொண்டு வர்றீங்க. இதுவும் போச்சுன்னொன்னே அது வேற ஒரு பிரதிபட்டு இருந்திருக்கும், அதில் எழுதி வச்சுருந்துருப்பாருங்கிறீங்க. இதான் ஒரு சஹீஹான ஹதீஸுடைய நிலையா? இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு இது ஒரு குறையாச்சா? இதில் இதா ஒரு குறை என்ன? அதாவது அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் தொடர்பு இல்லை. இவர்கிட்டருந்து இவர் அறிவிக்கிறாரு, ஆனால் அறிவிக்க முடியாது. 2 பேரும் ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் கேட்டவர்கள் இல்லை என்று முடிவு செஞ்சு அவங்களும் ஒத்துக்கொண்டு நம்மளும் ஒத்துக்கொண்டு அது அறிவிப்பாளர் தொடர்பு இருந்ததுன்னு ஆயிடுச்சு. படுமோசமான ஒரு ஆள், அதாவது லைசபி செய்யுங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸில் தான் அந்த தொடர்பு அறாமல் இணைந்து வருகிறது. அதை கொண்டு வந்து இது முட்டுக் கொடுக்கவும் தகுதி இல்லாமல் போய்விடுகிறதுங்கும் போது 100% குல்லு ஆமீண்டு அபுதாவுதில் வர்றது பலவீனம், குல்லு ஆமீண்டு மத்தனூரில் வர்றது பலவீனம் அவங்களே சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு ஹதீஸும் இல்லை. டாபிக் ஒன்றாச்சா? அடுத்து என்னன்னு கேட்டால், அம்ர் இப்னுல் ஹாரிஸ்ன்னு ஒரு ஆள் இதில் வர்றார். இதில் அம்ர் இப்னுல் ஹாரிஸ்ன்னு ஒருத்தர் வர்றார். அவரும் பலவீனமான ஆள். அவர் பலவீனமானவர் இல்லைங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய சில வாதங்கள்லாம் இருக்கிறது, நிறுவுறதுக்குள்ள வாதங்கள்லாம் இருக்கிறது. அது வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது உடைக்கிற அளவுக்குள்ள விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நான் வந்து இதிலேயே பயானா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பலவீனமே தூக்கி தள்ளுவதற்கு போதுமானது. இப்போ நான் சொன்ன பலவீனமே அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்பு அருந்தது, பலவீனமானதை கொண்டு முட்டு கொடுக்க இயலாது என்பதை நிரூபித்து விட்டது. அதனால் அதுவும் பலவீனமானது தான்.
அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்று ஒருத்தர் வர்றாரு, அவரும் பலவீனமானவர், யாருன்னு அறியப்படாதவர், அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பலவீனமானது தான். குல்லு ஆம் என்று சொல்வதற்கு உறுதியான ஒரு ஹதீஸும் கிடையாது என்பதை இப்போதைக்கு சொல்லிக்கொள்கிறேன். அவற்றை கேள்வி கேட்குற முறை யாராவது கேட்டு இதுக்கு அவர் பதில் சொல்கிற நிலை வறுமையானால் அடுத்தடுத்த பலவீனங்களையும் நான் சொல்வேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் ஆதம் ஜுபேர். நான் தென்காசியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி சகோதரர் நூர் முகமது பாகவி அவர்களிடம் கேட்கிறேன். இப்போது சகோதரர் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் விளக்கமளித்த ஹதீஸின் உங்கள் நிலை என்ன? எங்களுக்கு தெளிவான விளக்கம் தரவும். சுக்ரன் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு வகையில் விவாதமே இப்போ திரும்ப ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு இந்த வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய நபிமொழி அபூதாபிதில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஆதாரபூர்வமானது என்று நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் நேற்றைய தினத்தில். அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக அவர்களை ஏற்றுக்கொண்ட சில விதிகளையும் அதாவது சில விதிகளை சொல்லி காட்டி நாமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி இருவருக்கும் இடையே அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார், நான் எழுதிய செய்தியும் சொல்லி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட செய்தி என்றாலே எதிரில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயந்தான். சரியா? இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை தொட்டு விட்ட காரணத்தினால நாமும் அதை பற்றி சொல்லத்தான் வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருவருக்கும் இடையில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்கு பலவீனமான அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவரை காரணம் காட்டி அதை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள். இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கு காரணத்தை சொல்கிறார்கள். பலவீனமான அறிவிப்பா என்றாலே இவர் அவரிடத்தில் கேட்டாரா என்பதை இது முடிவு செய்ய முடியாது. அவர் இவரிடத்தில் கேட்டாரா என்பதை முடிவு செய்ய முடியாத காரணத்தினால இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை, அதாவது ஒருவரை வைத்து இவர்தான் அங்கும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருவது முறையற்றது என்பதை விளக்கினார்கள். இந்த வாதத்தில் இவர்கள் உறுதியாக இருப்பார்களே ஆனால், எடுத்து சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் நிலைத்திருப்பார்களே ஆனால், நாம் திரும்பவும் உங்களுக்கு தெளிவாக விளக்கிக் கொள்கிறோம். அவர்கள் எடுத்து சொன்ன ஒரு செய்தியை, என்ன செய்தி அப்படின்னு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? பலவீனமான அறிவிப்பில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார் என்பதை கண்டு இது போன்று அங்கும் விடுபட்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்யக்கூடாது, இது வேற முட்டு கொடுக்கக்கூடாது, அங்கே அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது பலவீனமான அறிவிப்பு, இந்த அறிவிப்பில் வரக்கூடியவர் தான் அங்கு வந்திருக்கிறார் என்று உறுதி செய்வது சரியில்லாதது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தில் ஜரீரை பற்றி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜரீர் என்பவர் அபூ இஸ்ஹாக் என்பவரிடத்தில் என்ன செய்யலை, கேட்கவில்லை என்ற செய்தி என்ன செய்கிறாங்க, சொன்னாங்க. இந்த ஜரீருக்கும் அபூ இஸ்ஹாக் என்பவருக்கும் இடையில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார். அவர் ஹசன் இப்னு உமாரா என்பவர் விடுபட்டிருக்கிறார். இந்த ஹசன் இப்னு உமாராவை விட்டுவிட்டு ஜரீர் இப்னு ஹாசிம் அறிவிக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவுக்கு வந்தார்கள். நாம் இப்போ கேட்குறோம், பலவீனமான அறிவிப்பாளர்கள் இந்த வரியில் பலவீனமான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றக்கூடிய இந்த தொடர் என்றைக்கு உறுதி இல்லை என்று ஆகிவிட்டதோ, இந்த ஹசன் இப்னு உமாரா என்பவர் தான் அபூ இஸ்ஹாக் என்பவரிடத்தில் கேட்டிருக்கிறார், அவரிடத்தில் தான் ஜரீர் என்பவர் கேட்டிருக்கிறார் என்பதை எப்படி முடிவு செய்தீர்கள்? என்னைக்கு இது பலவீனம் என்று ஆயிடுச்சோ,
இதில் எப்படி இவர் ஹசனு தான் கேட்டார், ஜரீர் கேட்கல என்ற முடிவுக்கு எப்படி வந்தார்கள்? தெளிவாக அதை கொஞ்சம் ஹார்டு தான். அதாவது பலவீனமான அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அது உறுதி செய்ய முடியாதது. ஹசனு அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்டாரா, ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்டாரா, யார்கிட்ட கேட்டு இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய முடியாது. உறுதி செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதை தான் சொன்னாங்க. பலவீனமான அறிவிப்பாளர்களில் யார்கிட்ட கேட்டார் என்பதை உறுதி செய்ய முடியாத பொழுது இந்த பலவீனமான அறிவிப்பை கொண்டு முருங்கைக்கட்டையால் அதுவும் உடஞ்ச கட்டையால் முட்டு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இந்த செய்தி நாம் அவங்களுக்கு திருப்பிட்ட கேட்குறோம். நீங்கள் முட்டு கொடுக்கின்ற பொழுது புளியங்கொப்பாக மாறிவிடுகிறதா? நாம் முட்டு கொடுத்தால்தான் அது முருங்கைக்கட்டையாக மாறுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த அடிப்படையில் விமர்சனம் செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? பலவீனமான அறிவிப்பாளர்களை தொடர்பு கொண்டதில் முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக ஜரீர் விஷயத்தில் சொல்லிட்டீங்க. ஹர்மலா ஜரீர் இந்த மாதிரி இந்த ரூட்டில் வரும் பொழுது ஹாரிஸ் இப்னு நபஹானு இவங்கெல்லாம் வரும் பொழுது அதில் ஹசன் இப்னு உமார் இடம் பெறுகிறார். இவர் விட்டு விட்டு அறிவிக்கப்பட்டு இருக்க அந்த தொடர்ந்து முடிவுக்கு எப்படி வரணும்? இதுதான் உறுதி இல்லையே. உறுதி இல்லாத ஒரு அறிவிப்பை வைத்துக்கொண்டு உறுதி இல்லாத பலவீனமான எல்லா வகையிலும் பொய்யர் என்று சொல்லப்பட்ட ஹசன் இப்னு உமாரா தள்ளப்பட வேண்டியவர், அனைத்து ஹதீசுக்களை அறிஞராலும் ஒதுக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லப்பட்ட ஹசன் இப்னு உமாரா இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் தொடர் இருக்கிறது பலவீனமானது. இந்த பலவீனமான இந்த அறிவிப்பின் தொடரை கொண்டு ஆதாரபூர்வமான அந்த தொடரிலே ஜரீர் கேட்கவில்லை என்ற செய்தி எப்படி முடிவுக்கு வர்றீங்க? என்ன சரியில்லை. அப்போ நீங்களே என்ன வாதத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து அதை முடிவு செய்யணும்னு சொல்கிறீங்க, முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பலவீனமான அறிவிப்பை கொண்டு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல பலவீனமான அறிவிப்பை கொண்டு விளங்கி கொள்ளலான்னு சொல்கிறீங்க. எப்படி விளங்குவது? அப்போ இதை கொண்டு விளங்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தால் சரி, நாமளும் இந்த முடிவுக்கே வருவோம். எந்த முடிவுக்கு? பலவீனமான அறிவிப்பை வைத்து முடிவுக்கு வரலை. நாங்கள் உங்கள் வாதத்தின்படி நாங்கள் வச்சுக்கிறோமே, பலவீனமான அறிவிப்பை கொண்டு நம்ம வரலை. இதை இன்னொரு செய்தி இடத்துலையும் சுட்டி காட்டினார்கள். இந்த உஸ்மான் அபியக்குதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேற வந்துச்சு. அந்த இடத்துல இந்த செய்தியை சுட்டி காட்டுக. பலவீனமான தொடரில் இப்படி வந்ததுனால ஆதாரபூர்வமான தொடரிலும் இப்படித்தான் வர வேண்டும் என்பது நியதி இல்லை என்றெல்லாம் சொல்லி தங்களது வாதத்தை நிலைநிறுத்தினார்கள் எழுத்து வடிவத்தில். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? விட்டுருங்க. பலவீனமான அறிவிப்பை கொண்டு முருங்கைக்கட்டையை கொண்டு நம்ம முட்டு கொடுக்கல, எடுத்துருவோம், சுவர் விழுந்துரும், அதனால் அந்த முருங்கைக்கட்டையை தூக்கி போட்டுருவோம். முருங்கைக்கட்டையே இல்லாமல் அதை நிலைநிறுத்துக்கிறோம், சுவத்தையும் சரி செய்கிறோம். சுவர் இருக்கிறது முட்டு கொடுக்குங்கிற பேச்சுக்கே வேண்டாம், சுவற்றை சரி செய்கிறோம். எப்படி சரி செய்கிறோம்னா சுண்ணாம்பு சிமெண்ட் சாந்துகளை பூசி சரி செய்கிறோம். முட்டு தானே, முட்டு விழுந்துடும், சுவர் உடைஞ்சு போயிடும், விட்டுருங்க, நேரடியாக செய்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஹதீஸுனுடைய அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுவது யார்? யஹ்யா இப்னு ஜாபிர் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் அன் ஜுபைர் இப்னு நுஃபைர் என்று இடம்பெறுகிறார். இந்த இரண்டு அறிவிப்பாளர்களுக்கு இடையில் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் இருந்தார் என்று சொல்கிறோம். அது வேணாம், முருங்கைக்கட்டைன்னா ஒதுக்கிடுங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், யஹ்யா இப்னு ஜாபிர் என்பவர் ஜுபைர் இப்னு நுஃபைர் இடத்தில் கேட்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன தவறு இருக்குது? அப்படி வைத்துக்கொண்ட ஆதாரபூர்வமாக ஆயிடும்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்ள முடியாதா? ரெண்டு பேரும் ஒருவர் சந்தித்து கொள்ள முடியாதா? எப்போ இவர் ஜுபைர் என்பவர் மரணம் அடையக்கூடிய காலம் 80வது ஆண்டு என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் 75 என்று 75 வச்சுக்கிறோமே. ஹிஜ்ரி 75 மரணம் அடைகிறார். இவர் அதாவது யஹ்யா இப்னு ஜாபிர் என்பவர் 126வது ஆண்டிலே மரணம் அடைகிறார். இந்த இருவருடைய மரணத்துக்கு இடையில 51 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. இந்த 51 ஆண்டுகள் இடைவெளி கொண்டிருக்கக்கூடிய இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு பக்கத்து பக்கத்து ஊரில் வாழ்கிறாங்க. ஹிம்ஸுங்கிற ஒரே பகுதியில். ஹிம்ஸுங்கிறது இப்போ இந்த லெபனான் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஷாம் பகுதின்னு சொல்லுவாங்க ஹிம்ஸு. அந்த பகுதியில் ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுபைர் இடம் யார் கேட்டிருக்கிறா? அவருக்கு பிறகு 51 ஆண்டு காலம் இடைவெளியில் வாழ்ந்த யார்? நம்ம
யஹ்யா பின் ஜாபிர் என்பவர் கேட்டிருக்கிறார். கேட்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இதை முஆசரா 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்கும் ஒருவரை கேட்டுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருந்தாலே போதுமானது. முஸ்லீமுடைய நிபந்தனையும் அதுதான், மற்ற ஹதீஸுக்களை அறிஞர்களின் நிபந்தனை அதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதன்படி வச்சுக்கோங்க. அதன்படி வைத்து பார்த்து கொள்வோம். அப்போ 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத முன்னால் நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நாம் சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக மறுக்கிறாங்க. நாம் சொன்ன முன்னால் இந்த இது ஃபஸ்ட்டு, அதாவது செப்டம்பர் இதழில் வெளியிடுகின்ற பொழுது இருவருக்கும் இடையில் அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. அப்போ அவர்கள் என்ன விளங்கியிருந்தார்கள், என்ன நம்பியிருந்தார்கள்? இருவருக்கும் இடையில் அறிவிப்பாளர் விடுபடவில்லை என்று தான் நம்பியிருந்தாங்க. நீங்களே ஏற்றுக்கொண்டிருந்த செய்தி தான். இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீங்க? உங்களுடைய பழைய நம்பிக்கையின்படியே, பழைய விளக்கத்தின்படியே யஹ்யா பின் ஜாபிர் என்பவர் ஜுபைர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. 2 பேருக்கும் இடைவெளியில் யாரும் விடுபடலைன்னு அப்படியே வச்சு பேசுங்க. ஏன் இப்போ மறுக்கிறீங்க? இப்போ ஒரு கேள்வி வரும். 2 பேரும், இவர் யஹ்யா பலவீனமானவராக இருந்தா, ஜுபைர் பலவீனமாக இருந்தா, அப்படி இருந்தா அப்போ ஹதீஸ் பலவீனம் தான். ஜுபைர் என்பவர் நல்ல நம்பகமானவர், யஹ்யா பின் ஜாபிர் என்பவர் நல்ல நம்பகமானவர். எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என இன்னொரு செய்தியை சொன்னாங்க. இப்னு ஹஜர் அவருடைய இதில் எழுதியிருந்தோம். நான் இப்னு ஹஜர் இப்படி எழுதியிருக்கிறாரு, இன்னொரு நுஸ்காவில் இப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார், இப்படி புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னதற்கு, அப்படிலாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம கைவசம் எது இருக்கிறதோ அந்த கைவசத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் இறுதியானது அப்படின்னு சொன்னால் வேற ஒரு நுஸ்கா அப்படிங்கிறதே வாய்ப்பே இல்லையா? ஃபத்துல் பாரி, எந்த ஃபத்துல் பாரியை புகாரியினுடைய சிறப்பு விளக்கங்களாக சொன்னார்களோ, சிறப்புரை என்று சொன்னார்களோ, அந்த சிறப்புரையில் புகாரியினுடைய பல ஹதீஸுகளில் விளக்குகின்ற பொழுது ஒஃபி நுஸ்கத்தின், இன்னொரு நுஸ்காவில் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை எடுத்து கொண்டு வந்து காட்டுங்கள்லாம் கேட்க வேண்டாம். அப்படி காட்டுங்கள் என்று சொன்னால், என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கிதாபு இங்கே தான் இருக்குது, உடனடியாக 7 மணிக்கு முடியாட்டி கூட நாளைக்கு கூட எடுத்து காட்டுங்க. யார்கிட்ட நீங்கள் காட்ட சொல்கிறீங்க அவங்ககிட்ட காட்டுவேன். வஃபி நுசுகத்தின் அப்படிங்கிறதுல இது நுசுகாங்கிறது எல்லா நூல்லையும் சொல்லுவாங்க. வஃபி நுசுகத்தின் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அதை முத்தாலா செய்கின்ற படித்து பார்க்கின்ற பொழுது சொல்லுவாங்க வஃபி நுசுகத்தின், இன்னொரு நுசுகாவில் இப்படி இருக்கிறது. இப்படி இப்னு ஹஜர் சொன்னதுனால இப்னு ஹஜர்கிட்ட நம்ம எங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிகளிலும் இந்த மாதிரி தானே இருக்குது. இப்னு ஹஜர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஒரு நுஸ்கால இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன வாதம், எந்த மியூசியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள். எந்த மியூசியம் வேணும், ஒவ்வொருத்தருட்டும் இருக்கக்கூடிய அபுதாபத்தை சேர்த்து வைக்கணும் மியூசியம்டா, என்ன எத்தனை மியூசியம் வேணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து இன்னொரு செய்தியும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் எடுத்து சொல்கிறோம். யார்? இப்னு ஹஜர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் எடுத்து, அவருக்கு சொல்லாததை நான் எடுத்து சொல்கிறேன்னா, தல்ஹீஸில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அதாவது அபூதாவுதுடைய அறிவிப்பை தனியாகவும் தபரானியுடைய அறிவிப்பை தனியாகவும் எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அறிவிப்பை தனித்தனியாக எழுதி அபூதாவுதுடைய அறிவிப்பாளர்கள் இன்னென்ன ஆள் என்று சொல்லியிருக்கிறாங்களா, தபரானியுடைய அறிவிப்பாளர்கள் இன்ன ஆளுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? அபூதாவுதுடைய அறிவிப்பில் வந்திருக்குது. அதே போல் எது வந்திருக்குது? தபரானிலையும் வந்திருக்கிறது. தபரானியில் வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர் ஜய்யிது நல்லது. எதில் மத்தனண்டா அதனுடைய மெசேஜிலும் அந்த அறிவிப்பாளர் தொடரில் அதிலும் நல்லது என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த நல்லதுன்னு சொன்ன காரணத்தினால இதில் வந்திருக்கிறது. அதையும் பலவீனன்னு சொல்லிட்டீங்களே, பலவீனன்னு சொன்னால் அதை விட்டுருங்கப்பா. நம்ம அந்த இடம் பெற்றதுன்னு சொன்னோம், அதையும் விட்டுருவோம். என்ன இப்போ என்ன 2 பேரும் சந்தித்து நீங்கள் அதைத்தானே நம்பியிருந்தீங்க. செப்டம்பர் இதழில் வெளியிடுகின்ற பொழுது நீங்கள் சொன்ன கருத்து 2 பேருக்கு இடைவெளி இல்லைன்னு தானே, யார் விடுபடலை அப்படிங்கிறது தானே, அந்த கருத்தின்படி வச்சு பேசுங்க. நான் சொன்னது தப்பாக இருக்கட்டும், விட்டுருங்க. 2 பேருக்கு இடையில ஆள் விடலை, அதானே உங்களுடைய நம்பிக்கை. அப்படி வச்சு பேசுனா இது எப்படி பலவீனமாகும்? அறிவிப்பாளர் விடுபட்டார் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் சொன்னேன்டே வச்சுக்கிடுவோம், சொன்னது தப்பு. ஏன்னா மனுஷன், நீங்கள் தான் சொன்னீங்க, மனிதன் என்ற அடிப்படையில் தவறு வரத்தான் செய்யும். என்கிட்ட தவறு வந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், தப்பை வாபஸ் வாங்கிக்கிறேன். வாபஸ் வாங்கிட்டு அப்போ 2 பேருக்கு இடையில ஆள் விடுபடலன்னு ஆயிருமில்ல, நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டது மாதிரி. அப்படி ஆகிவிட்டால் அப்போ இருவருக்கும் இடையில யாரும் விடுபடவில்லை,
விடுபடாத காரணத்தினால இந்த ஹதீஸு இந்த அடிப்படையில் பலவீனம் என்று சொல்ல முடியாது, ஆதாரபூர்வமானதான் என்பதை நான் தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறேன். அதுபோன்று அன்புக்குரியவர்களே, அம்ரு இப்னு ஹாரிஸை பற்றி சொன்னார்கள். அம்ரு இப்னு ஹாரிஸ் இப்னு ஹிப்பான் சொல்கின்ற பொழுது முஸ்தகீமுல் ஹதீஸி என்று சொல்கிறார்கள். முஸ்தகீமுல் ஹதீஸ்னா சரியாக ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். இந்த அடிப்படையில் அதுவும் ஆதாரபூர்வமானதான். அதனால் அது இதுக்கு அவங்க விளக்கம் சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய யாராவது கேள்விகள் கேட்டாலும் சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முஜீபுர் ரஹ்மான், காயல்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறேன். சகோதரன் நூர் முகமது பாக்கிபி அவர்கள் இப்போ கொடுத்த விளக்கத்திற்கு நீங்கள் மறு விளக்கம் கொடுத்தா போதும். சரி, மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் நல்ல ஆர்வம் இருக்குங்கிறது இப்போ தெரிகிறது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு அடிப்படையான, நேற்றையும் நான் சுட்டி காட்டின ஒரு அடிப்படையான விஷயம், நாம் ஒரு வாதம் செய்தால் முதலில் அதை நாம் சரியானது என்று நம்ப வேண்டும். என்னிடத்தில் சரியில்லை அவரிடத்தில் சரின்னு நினைக்கக்கூடியதை நான் ஆதாரமாக வைக்கக்கூடாது. நான் எதை சரியில்லை நினைக்கிறேனோ அதையே இதுதான் எங்களுக்கு ஆதாரம்னு வச்சா அது இரையச்சமற்ற ஒரு செயல் என்பதை நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் இப்போ நான் ஒரு ஹதீஸ், அவர் சொன்ன ஹதீஸை பற்றி விமர்சிக்கிறேன். அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், இதான் அவங்க நிலைப்பாடா, நேற்று மட்டும் வேறு சொன்னீங்களே அப்படிங்கிறத ஒரு பதிலாக ஆக்குறாரு. ஆனால் அது வேற இது வேற சம்மந்தமே கிடையாது. அதில் உள்ள டாப்பிக்கே வேறு, அதில் உள்ள அம்சம் வேறு, இதில் உள்ள அம்சம் வேறு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நேற்று நீங்கள் அதில் விடுபட்டிருக்கிறார் என்று பலவீனமானவரை வைத்து நிரூபித்தீர்களே அப்படிங்கிறார். இது கொஞ்சம் ட்ரையான விஷயந்தான். அதனால் கொஞ்சம் கூட டைம் எடுத்து தான் சொல்ல வேண்டியிருக்கும், கொஞ்சம் ரிப்பீட்டும் பண்ணியும் சொல்ல வேண்டியிருக்கும். சரியா, போராக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது என்னன்னு கேட்டால், நேற்று உள்ள செய்தியை நான் சொல்லிடுறேன். அப்போ தான் என்ன அவர் சுட்டி காட்டினது உங்களுக்கு சிலது விளங்காமல் இருக்கும். ஷார்ட் டயத்துக்காக அவர் சொல்லிட்டார். அதான் நேற்று உள்ள செய்தி என்னன்னு கேட்டால், அந்த அபுதாவுதில் வரக்கூடிய 200 திர்ஹம் ஹதீஸ் இருக்குல்ல, அந்த 200 திர்ஹம் ஹதீஸை அவர் எடுத்து வச்சார். அதில் நம்ம என்ன செஞ்சோன்னா 5 கோளாறு நம்ம சொன்னோம். 5 கோளாறு அதில் இருக்குன்னு சொன்னோம். அதில் ஒரு கோளாறு நான் சொன்னேன், அதை தான் இப்போ சுட்டி காட்டுறாரு. நேற்று உள்ள அந்த ஹதீஸில் 5 கோளாறு இருக்குன்னு நான் சொன்னேன். அதில் 5ல் ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டி, அதில் மட்டும் நீங்கள் சொன்னீங்களே, இதில் மட்டும் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அது என்ன 5 அவர் என்ன கோளாறை சுட்டி காட்டுறாருன்னு கேட்டால், ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் என்பவர் வழியாக அறிவிக்கிறார் அப்படின்னு அந்த ஹதீஸ் வருது. ஜரீர் அபு இஸ்ஹாக். நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், இதை ஜரீருடைய அபு இஸ்ஹாக்குடைய வேற மாணவர்கள், அவர்கள் இவரை விட நல்ல ஆய்வில் சிறந்து விளங்கியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் 4 பேரும் வகைருகும் இன்னும் பலரும் அறிவிக்கும் பொழுதெல்லாம் ஜரீர், ஹசன் பின் உமாரா, அபு இஸ்ஹாக் என்று அறிவிக்கிறார்கள். ஜரீர் என்பவர் மட்டும் ஜரீருக்கு அடுத்து அபு இஸ்ஹாக்குங்கிறார், சுலைமான்கிறவர் அது பண்ணுறாரு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இப்போ இவ்வளவு முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் இடையில ஒரு ஆள் சொருவி இருக்கும் பொழுது, இவர் மட்டும் அதை விட்டுட்டு சொல்லும் பொழுது, இங்கே ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு, ஒரு ஆசிரியரிடமிருந்து பலர் கேட்குறாங்க, பலரும் அறிவிக்கிறதுக்கு மாத்தமா ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அப்போ இங்கே ஒரு ஆள் விடுபட்டுருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு அடிப்படையே நான் சொல்ல, அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் அவர் இல்லை, புரிந்து கொள்ளாதது போல் அவர் என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹசன் பின் உமாரா தானே இடையில வர்றாரு. அதாவது ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் இடையில நடுவில் சேத்தாளி யாரு, இது நேற்று உள்ள ஹதீஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு நான் வரல இன்னும். அதில் ஹசன் பின் உமாரான்னு வர்றாரு. ஹசன் பின் உமாரா தான் பலவீனமான ஆளாக போயிட்டாரு, அவரை வச்சுக்கிட்டு நீ எப்படி இதை ஹதீஸை நிரூபிக்க போறியான்னு அவர் கேட்குறாரு. ஹதீஸை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹசன் பின் உமாராவை நம்ம சொல்லலை.
ஹசன் இப்னு உமாராவை வச்சு வேற எதுவும் நம்ம நிரூபிக்கல. நிரூபிப்பதெல்லாம் நம்பிக்கையான ஹர்மலா, ஐயூபு, நஸ்ரு, சஹ்னூன் இது மாதிரியான அறிஞர்கள் சொன்னதை வச்சு தான் இங்கன விடுபட்டவர் ஒரு பலவீனமான கண்டுபிடிக்கிறோம். ஹசன் பின் இமாராங்கிற பலவீனமான ஆள் முட்டு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கல. முட்டு கொடுத்த ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஓட்டேன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஹசன் பின் உமாரா விடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஹசன் பின் உமாரா தான் அந்த இடத்துல விடுபட்டவர்னு சொல்ற ஆட்கள் யாரு? பலவீனமான ஆட்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். அபு இஸ்ஹாக்குக்கும் ஜரீருக்கும் நடுவில் ஒரு பலவீனமான ஆள் விடுபட்டிருக்காருன்னு சொல்றாங்களே, அவங்க பலவீனமான ஆட்கள் இல்லை. அவங்களெல்லாம் பலமான ஆட்கள், இவரை விட உறுதியான ஆட்கள். அவங்களெல்லாம் சொல்றதுனால அங்கே விடுபட்டிருக்கு நான் சொன்னேன். இவர் இதை கம்பேர் பண்றாரு. அங்கன மட்டும் பலவீனமான ஆளை வச்சு நிரூபிச்சீங்கிறாரு. அவர் பலவீனமான ஆளை இடம்பெற்றார் என்பதை நம்பகமானவர்கள் சொன்னதை வச்சு நிரூபிச்சோமா, ஹசன் பின் உமாரா வச்சு நிரூபிச்சோமா? இங்கே என்ன நிலைமை தெரியுமா? நடுவுல ஒரு ஆள் விடுபட்டிருக்காரு என்பதை நிறுவ வரக்கூடியவர் பலவீனமான ஆளு. அபு தகி, அப்துல் ஹமீத். இந்த அப்துல் ஹமீது சொல்றாரு இங்கன விடுபட்ட ஆளு நல்ல ஆளுன்னு சொல்லி. இந்த பலவீனமானவருடைய சப்போர்ட்ல இதை எப்படி நிறுவீங்க? நான் அங்க விடுபட்டது ஹசன் பின் உமாரா என்று சொல்வதற்கு இந்த மாதிரியான ஆட்களை நான் யூஸ் பண்ணல. சஹ்னூன், ஹர்மலா போன்ற ஹாஃபில்களை நான் சிக்காத்துகளை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ 4க்கு மேற்பட்ட பெரியவர் அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல விடுபட்ட ஆள் இவர் தான் சொல்கிறாங்க. சொல்கிற ஆட்கள் யாருங்க? உறுதியான ஆட்கள். உறுதியான ஆட்கள் சொல்லை கேட்டு ஒரு ஆள் விடுபட்டார் என்று முடிவு செய்வதும், பலவீனமான ஒரு ஆள் சொன்னதை கேட்டு விடுபடவில்லை என்று முடிவு செய்வதும் சமமா? அதை கம்பேர் பண்ண ஏழுமா? விளங்கிக்கிறங்க. இதுதான் சொல்ல வர்றது. நேற்று நீங்கள் மட்டும் சொன்னீங்களே, நேற்று நான் சொன்னதுக்கு இன்னைக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நேரு எதிரான விஷயம், சம்பந்தமே இல்லாத விஷயம். அதனால நேற்று நான் சொன்னதும் சரி, அதனால என்ன வர்றாரு? அதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு கொண்டு வர போகிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அதுவும் சரி, இப்போ இதுவும் சரி. அதுவும் நான் சொன்னது நேற்று சொன்னதான் ரைட்டு. தகுதியான சரியான ஆட்கள் சொல்கிறாங்க இங்கே சந்திக்கவில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ காலத்தால் ஒன்றுபட்டு நேற்று சொன்ன விதியை முஸ்லீமுடைய விதின்றாரு. அதில் நேற்று தெளிவாக விளக்கியிருக்கிறேன். காலத்தால் சந்திக்க முடிந்தாலும் சந்திக்கலை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமே, ஆனால் அப்போ அதை தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் அந்த ஜரீரும் அபு இசாக்கு சம்பந்தப்பட்ட 200 திர்ஹம் பற்றிய ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை விடுபட்டது என்று 3வது பலவீனத்தை நான் நிரூபித்தேன். அதுக்கு பதில் சொல்லலை. இதை வச்சு அதை முட்டு கொடுக்க பார்க்குறாங்க. இது வேற, அது வேற. ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் விடுபடலை என்பது தானே உங்கள் கொள்கை அப்படிங்கிறாரு. எங்கள் கொள்கை அது கிடையாது. தெளிவாக ஏகத்துவத்தில் அப்படி எழுதவும் கிடையாது. நாங்கள் என்ன எழுதணும்? இந்த பலவீனத்தை நம்ம கண்டுகொள்ளலை, தெரியலை, கவனிக்கலைன்னு சொல்லியிருக்கிறோம். பலவீனம்தான். விடுபட்டிருக்கிறார் என்பதை விடுபடவே இல்லை, அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னா நாங்கள் சொல்கிறோம். விடுபட்டார் தான். நாங்கள் 4 குறையை பண்ணியிருக்கோம், அவர் ஒரு குறையை சேர்த்து சொல்லி தந்துட்டாருன்னா நாங்கள் சொல்கிறோம் 5 குறைண்டு. அதனால நம்ம ஏற்கனவே இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்ங்கிறார். எங்கே ஒத்துக்கொண்டோம்? ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதை நாங்கள் சொல்லாமல் அவராக கண்டுபிடிச்சி தந்துட்டாருன்னு சொன்னோம். பயன் வழங்குதா? அவராக அதை கண்டுபிடிச்சி தந்துட்டாரு தான் எழுதியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். அதனால ஏற்கனவே இவர்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? 2 பேரும் சந்தித்து பேசி கொண்டார்கள் என்பதுதான் நம்பிக்கைங்கிறார். அப்படி நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை அப்படி இல்லை. எங்கள் கொள்கை அது இல்லை. அவங்க 2 பேரும் சந்திக்கவில்லை என்பதை தகுந்த ஆதாரங்களோடு அவர் ஆய்வு செஞ்சு, அதை காலம் மட்டும் பத்தாது, சந்திக்க சான்ஸ் இல்லை என்பதையெல்லாம் முடிவு செஞ்சு தான் அவங்க தொடர்பே கிடையாது, சந்தித்தது கிடையாது, விடுபட்டு தான் இருக்கிறார், இது உண்மைதான் அப்படின்னு நிரூபித்து இப்போ பேச்சுக்காக வேண்டி மாறினது என்னங்க? இது என்னங்கிற இதான் ஆர்குமெண்டா? இதான் இந்த புஸ்தகத்தில் போட்டுட்டு இப்போ சந்திக்கலைன்னு சொன்னோன்னே அதாவது சந்திக்க சான்ஸ் இல்லை, அது அங்கே எழுதியிருக்கான சான்ஸ் ஏன் இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்களே சொல்கிறீங்க சந்திக்கலைன்னு காரண காரியத்தோடு விளங்கி புரிந்து அது விடுபட்டு தான் இருக்கிறது. அது என்ன வகையில் எல்லாம் கொண்டு வர்றாங்க? அவரை கொண்டு முட்டுக்கு வர்றாங்க, இவரை கொண்டு முட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எது கொடுத்தீங்க? சந்திக்கலன்னு நினச்சி தானே முட்டு கொடுத்தீங்க. சந்திச்சு இருக்கிறாங்கன்னு காட்டுவதற்கு தானே அந்த ஹதீஸில் அப்படி சேர்ந்து வருது, இந்த ஹதீஸில் சேர்ந்து வருதுன்னு சொன்னீங்க. இது ஒரு முதல் விஷயம். அதனால சந்திக்கலை என்பது தான் சரி. காலம் மட்டும் ஒத்திருந்தா பத்தாது,
அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் என்பதுதான் சரி, விடுபட்டதை கொண்டு நிறுவ முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்னு ஹஜர் பேச்சோட பேச்சா அப்படி பாயிண்டை சொறி விட்டு போயிட்டார். என்னிடத்தில் ஒரு நுஸ்கா இருக்குன்னு இப்னு ஹஜர் சொல்லி இருக்கும் பொழுது அதை நானாவா சொன்னேங்கிறாரு. இப்னு ஹஜர் அப்படி சொல்லியிருக்காரா? என்னிடத்தில் ஒரு நுஸ்கா இருக்குன்ற இதுக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்னு ஹஜர் அப்படி சொல்லவே இல்லை. இவங்களுக்கு அர்த்தம் தான் கொடுத்தாங்க. இப்னு ஹஜர் அஹ்ரஜ் அபூதாவுது தபரானி தான் சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? இப்னு ஹஜர் எத்தனை இடங்களிலே ஒஃபி நுஸ்கத்தின் என்கிறார். அது மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஜர் வந்து இன்னொரு நுஸ்காவில் இப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை தான் நான் எடுத்து சொன்னேன்னு மனசார சொல்றாரு. இப்னு ஹஜர் இன்னொரு நுஸ்காவில் இப்படி இருக்குன்னு சொன்னதை எடுத்து காட்டணும். இப்னு ஹஜர் அபூதாவுடைய இன்னொரு நுஸ்காவில் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து காட்டணும். 7 மணிக்கு காட்டுறாரா? சரி, 7 மணிக்கு அபு 7 மணிக்கு காட்டுறேன் இருக்காருல்ல, 7 மணிக்கு வரும்போது காட்டுவார். காட்டுறேன் எப்படி காட்டுறேன்னு, என்னிடத்தில் அபூதாவுடைய இன்னொரு நுஸ்கா இருக்குது என்று இப்னு ஹஜர் சொல்லி இருக்கும் பொழுது அவர் என்ன பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கிறார். அப்படி இப்னு ஹஜர் சொல்லவே இல்லை. இப்னு ஹஜர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. இப்னு ஹஜர் சொன்னது என்னன்னா, அபூதாவுதும் தபரானியும் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி சேர்த்து சொல்லிவிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் சொருகிறாரு விளக்க உரைங்கிற பேரில். அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட ஒரு நுஸ்கா இருந்திருக்குங்கிறாரு. வேற ஒரு ஆள் தான் அதை சொல்றாரு. யார் சொல்லலை? இப்னு ஹஜர் சொல்லவே இல்லை. இதில் வந்து என்னிடத்தில் இன்னொரு ஏடு இருக்குன்னுலாம் சொல்லலை. அந்த அவுனுல் மஹபூதுடைய விளக்க உரையில் என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறாரு. இப்போ இப்னு ஹஜரை என்னிடத்தில் தனி பிரதி இருக்குன்னு சொல்லி இருந்தா அப்போ ஒரு பிரதி இருந்திருக்குங்கிறதுல அதை ஏற்றுக்கலாம். ஒரு பிரதி இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா பிரதியை உறுதி செய்யக்கூடிய அறிஞர்கள் அவர்கள். இப்னு ஹஜர் போன்ற அவர்கள் எல்லாம் பிரதிகளை உறுதி செய்யக்கூடிய அறிஞர்கள். அப்போ இந்த அபூதாவுதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மிடத்தில் இருக்கிற அபூதாவுது அல்லாத வேற ஒரு அபூதாவுடைய பிரதி இப்னு ஹஜர்கிட்ட இருந்ததாக இப்னு ஹஜர் சொல்லலை. அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு? அவங்க போட்ட புஸ்தகத்திலையும் அப்படி குறிப்பிடலை. அவர் கவனக்குறைவாக தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் போட்ட புஸ்தகத்திலையும் அப்படி சொல்லலை. இப்னு ஹஜர் வந்து சொன்ன வாசகத்தில் என்ன செய்கிறாரு? அஹ்ரஜ் அபூதாவுன்னு போடுறாரு. அதனுடைய சரகுல இந்த மாதிரி அந்த ஹதீஸுடைய சரகுல இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி தான் அதில் வந்து விரிவுரையில் சரகுனா விரிவுரை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இப்னு ஹஜர்கிட்டையெல்லாம் இன்னொரு நுஸ்காவெல்லாம் கிடையாது. வேற என்ன மேட்ரு? அதில் பேச்சோட பேச்சா அபூதாவுது தபரானின்னு போடுற இடத்துல கவனக்குறைவாக இந்த கருத்து தான் வந்திருக்குதே அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் கவனிக்காமல் மனிதன் என்ற முறையில் அபூதாவுதையும் சேர்த்து விட்டார். கவனக்குறைவாக செஞ்சிட்டார். ஒரு இடத்துல கவனமாக எழுதிவிட்டார். என்ன பண்ணிட்டாரு? இது அபூதாவுடைய அறிவிப்பு வேற, இது வேற. அவர் வந்து குறைவாக அறிவிச்சிருக்கிறாரு, இவர் முழுசாக அறிவிச்சிருக்கிறாரு என்று சொல்லி தல்ஹீஸுங்கிற நூலில் என்ன பண்ணிடுறாரு? அந்த கவனிக்காமல் விட்டதை கரெக்ட் பண்ணிடுறாரு அவரை. அப்போ அபூதாவுது 2 நுஸ்காவெல்லாம் கிடையாது. அபூதாவுது வேற, இது வேற. அப்போ இதுதான் அதில் உள்ள மேட்டரை தவிர அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதில் நாங்கள் சொன்னதை வச்சு இது நிரூபிக்க இயலாது. எதை வச்சு? காலத்தால் இது பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் போட இயலாதுங்க. இது ஒரு மேட்டராச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது இருக்கட்டும், இது ஒரு பாயிண்ட். அப்போ அந்த பலவீனம் நிற்கிறது அப்படியே. நேற்று சொன்னதை வச்சு கம்பேர் பண்ணி தானே சொல்கிறாரு. நேற்று சொன்னதுலையும் நான் சொன்னதான் கரெக்டு, இன்னைக்கு சொன்னதில் நான் சொன்னதான் கரெக்டு. இது ரெண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, வெவ்வேறு விஷயங்கள். அது எப்படி நேற்று சொன்ன விஷயம் எப்படின்னு கேட்டால், உறுதியான அறிவிப்பாளர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார் என்று முடிவு செய்வது நேற்று உள்ள அந்த ஆதாரம். இதில் பலவீனமான ஒரு ஆள் தர்ற வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு இவர் தான் விடுபட்டிருக்கார் கண்டுபிடிப்பது இப்போ உள்ள மேட்ரு. அது வேற, இது வேற என்ற காரணத்தினால அந்த பலவீனம் இப்போதும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால், அம்ர் இப்னுல் ஹாரிஸ் இதே ஹதீஸில் தான், ஒரு ஹதீஸில் பாருங்கள், ஜக்காத்தை பற்றி நிறுவுறதுக்கு வந்துட்டு ஒரு ஹதீஸு எடுத்து வச்சாங்க. நேற்று 5 ஓட்டையாக போச்சு. இப்போ இதில் இப்போ எடுத்து வச்சாங்க, ஒரு ஓட்டைக்கு 2 முட்டு கொடுத்தாங்க, 2 முட்டுமே அடிபட்டு போச்சு. அடுத்து 3வது வகையான ஒரு பலவீனம் என்ன வருதுன்னு கேட்டால், இதனுடைய அறிவிப்பாளரில் அம்ர் பின் ஹாரிஸ் என்று ஒருத்தர் வர்றார். இது அடுத்த பலவீனம். அம்ர் பின் ஹாரிஸுங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி வரக்கூடிய சில விமர்சனங்களை இவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப, மனோ இச்சைக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல போனால் உண்மைக்கு மாறாக திரித்து விளக்கம் கொடுக்கறதுனால் அவரை வந்து என்ன செய்கிறாங்க? நல்லவருங்கிற மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவரை பற்றி ரஹபி அவர்கள் சொல்லும் பொழுது, லா தூரஃபு அதாலத்துஹு, இவருடைய நேர்மை,
நிரூபணமாகவில்லைன்னு நம்ம மொழிபெயர்த்தோம். அறியப்படலைன்னு தான் சொல்லணும்டாரு. அதனால அது கூட பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அவருடைய நேர்மை அறியப்படவில்லை. இவருடைய ஒரு மனிதரை வந்து ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருடைய நாணயமும் நேர்மையும் அறியப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மனிதனை ஏற்றுக்கிறதா இருந்தால் இவர் வாப்பா இவர் பிறந்தார்னு அறிஞ்சால் பத்தாதுங்க, அவருடைய கேரக்டரும் அறியப்படணும். இன்னார்னு அறிஞ்சால் பத்தாது, அவர் எப்படிப்பட்ட ஆள் என்பது அறியப்படணும். இவரை பற்றி இப்னு அதாவது ரஹபி அவர்கள் சொல்கிறார்கள், லா துரஃபு அதாலத்துஹு, அவருடைய நேர்மை அறியப்படவில்லை, ஹதீஸ்களை அறிஞர்களால் அவருடைய நேர்மை அறிந்து கொள்ளப்படவில்லைங்கிறார். இது அவரை பற்றின ஒரு விமர்சனம். இவருக்கு தெரியலைன்னா யாருக்கும் தெரியாதா என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி நம்ம சொல்லலை. இவருக்கு தெரியாத விஷயங்கள் வேற யாருக்கும் தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா இவர் நேர்மை இல்லாதவர்னு சொல்லலை, நேர்மை அறியப்படலைன்னு தான் சொல்கிறாரு. அறியப்படலைன்னா எனக்கு தெரியலைன்னு கூட வச்சுக்கிறங்க, எனக்கு தெரியலைங்கிறாரு. இவருக்கு தெரியலைன்னா யாருக்குமே தெரியலைன்னு அர்த்தமானா கண்டிப்பாக அப்படி நாங்கள் அந்த கோணத்தில் சொல்லலை. இவர் தெரியலைங்கிறார்ல, இவரை தெரிஞ்சவர்னு சொன்ன வேற யாரு? இவர் ஒரு ஆள் தெரியலைன்ட்டார், முக்கியமான ஒரு ஆள் தெரியலைங்கிறாரு. வேற யாராவது என்ன செய்யணும்? இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லலைங்கிற பட்சத்தில் இவரை பற்றி தெரியலைங்கிற அந்த ஒரு விமர்சனம் அது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். இந்த அடிப்படையை வச்சுக்கிறங்க. அப்படின்றவனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆஹா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இவரை பற்றி தெரிஞ்சிருக்குது, இவரை பற்றி ரஹபி என்ன சொல்கிறாரு, தெரியலைங்கிறாரு. ஆனால் இவர் தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஹாக்கிம் இப்னு ஹிப்பான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இப்னு ஹிப்பான் அவர்கள் தன்னுடைய நூலில் இந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், முஸ்தகீமுல் ஹதீஸ், இவர் வந்து ஹதீஸில் வந்து முஸ்தகீம் சீராக ஹதீஸை சொல்லக்கூடியவர், சிகாத் நம்பிக்கையானவருங்கிற பட்டியலில் அவர் போட்டு இவரை பற்றி என்ன சொல்கிறாரு, முஸ்தகீமுல் ஹதீஸ்ன்னு சொல்கிறார். அப்போ இதை வைத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரஹபி என்பவருக்கு தெரியலை, இவருடைய நேர்மை தெரியலை. அதே நேரத்தில் ரஹபிக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைன்னு வைங்களேன், அதை அடுத்து வந்துக்கிடுவோம். இதில் இவர் இப்னு ஹிப்பானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முஸ்தகீமுல் ஹதீஸுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த முஸ்தகீமுல் ஹதீஸுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் தெரியலைங்கிறாருங்க, ஒரு ஆள் ஹதீஸை சீரா அறிவிக்கிறவருங்கிறாங்க. அவர் நேர்மை தெரியுது. சீரா அறிவிக்கிறனா என்னங்க அர்த்தம்? நேர்மையாக இருக்கான்னு அர்த்தம். இதை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள் அவருக்கு தெரியலைன்னு விட்டுருங்க, இந்த இவர் தெரியுதுங்கிறாருல, இப்போ ஏற்றுக்கிற வேண்டியதானங்கிறாங்க. இது கரெக்டு, அர்த்தத்தின்படி பார்த்தா கரெக்டு தான். ஒரு அறிஞர் வந்து ஒருவரை சீரா அறிவிக்கக்கூடியவர் என்று தகுந்த காரணத்தோடு அது சொல்வாரையானால் கண்டிப்பாக அவர் குறிப்பிட்ட குறையும் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவரை வந்து நேர்மையற்றவர்னு சொல்லலை ரஹபி, இவருடைய நேர்மையை பற்றி தெரியலை, தகவல் இல்லைன்னு தான் சொல்கிறார். இவருக்கு தகவல் இல்லாததுனால தகவல் தெரிஞ்சவர் சொல்கிறாருன்னு ஏற்றுக்கொள்ளலாம், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்னு ஹிப்பான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனியாக ஒரு உசூல் வைத்திருக்கிறார். அதான் நம்ம சொல்லுக்கு அர்த்தம் செய்யக்கூடாதுங்க. முஸ்தகீமுல் ஹதீஸுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. முஸ்தகீமுல் ஹதீஸுங்கிற அந்த வார்த்தையை இப்னு ஹிப்பான் அவர்கள் யாருக்கெல்லாம் பயன்படுத்துவார்னு கேட்டால், அவர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். என்ன அளவுகோல் என்றால், ஒரு ஆள் அவருக்கு மேலே உள்ளவரும் சரியான ஆளாக இருந்து அவருக்கு கீழே உள்ளவரும் சரியான ஆளாக இருந்தால் அவர் முஸ்தகீமுல் ஹதீஸும் பாரு. இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் சரியான ஆளுங்கிறது என்னையத்தானே நிற்கணும், என்னையத்தானே அவர் எடை போடணும். நான் போய் சொன்னேன்னா நான் ஒரு அப்படி தானே பண்ணணும். அவர் என்ன செய்வார்னு கேட்டால், நீ யார்கிட்ட அறிவிக்கிற, அப்துல்லாவா, அப்துல்லா நல்ல ஆள், உங்ககிட்ட யார் அறிவிக்கிற, இப்ராஹிம் நல்ல ஆள், அதனால் நீ முஸ்தகீமுல் வச்சுக்கிறார். இது இப்னு ஹிப்பானே சொல்லக்கூடிய ஒரு ரூல். இது இப்னு ஹிப்பானே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முஸ்தகீமுல் ஹதீஸுங்கிறத இவர் யாருக்கு சொல்லுவார்னு கேட்டால், இவருக்கு மேலே இவர் மேலடா இவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ, இவருக்கு உஸ்தாதுன்னு வைங்களேன், இவருடைய உஸ்தாதும் இவருடைய மாணவரும் நல்ல ஆட்கள் ரெக்கார்டு இருந்தால் இவர் முஸ்தகீமுல் ஹதீஸு அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய அந்த சொல் பிரயோகத்திற்கு அவர் தானே விளக்கம் தரக்கூடியவர். அவர் இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கும் பொழுது இப்போவும் இவருடைய நேர்மை அறியப்படலையே. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இவருடைய உஸ்தாதுடைய நேர்மையும் மாணவர் நேர்மையும் தான், இவருடைய உஸ்தாது நேர்மையும் மாணவர் நேர்மையும் தான் அங்கே அறியப்பட்டிருக்கா, இவர் நேர்மை அறியப்பட்டிருக்கா?
ஒரு ஆளுடைய நேர்மையை பற்றி பேசுகிறாந்தா எனக்கு இவரை தெரியும், நல்ல ஞாபகசக்தி உள்ளவர், நல்ல ஒழுக்கமான ஆள், நல்ல பண்பாடான ஆள், நல்ல ஹாஃபிலான ஆள், நல்ல சாலிகான ஆள் என்று சொன்னால் அவரை பற்றின விமர்சனம் வச்சுக்கிடலாம். இப்னு ஹிப்பான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவரை ஒரு ஆளை எடுத்துக்கிறணுமா, அவரை பற்றி எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லியிருக்க கூடாதான். அதே நேரத்தில் அவருக்கு மேலே உள்ளவங்களும் நல்லவங்களாக இருந்து அவருக்கு கீழே உள்ளவங்களும் நல்ல ஆட்களாக இருந்தாங்கன்னா அவரும் சரிதான் அப்படிங்கிறாரு. இந்த உசூலை வந்து யாருமே ஏற்றுக்கிறல. இப்னு ஹிப்பான் நல்ல ஒரு ஆய்வாளர். அவருடைய ஆய்வில் இந்த விதி மட்டும் அனைவரும் நிராகரிக்கிறாங்க. இந்த விதி மட்டும் தப்பு, இது சரியில்லை. ஒரு ஆளை எடை போடு வந்து அவரை கொண்டு தான் எடை போடணும், ஒரு ஆளை இன்னொரு ஆளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. அதனால் இது வந்து சரியான உசூல் இல்லைங்கிறத எல்லா அறிஞர்களும், பெரும்பாலான 95% அறிஞர்கள் வந்து இப்னு ஹிப்பானுடைய இந்த உசூல் தப்புனால அதன்படி செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன பிரச்சனை வருது, ஸஹபி சொன்ன ஒரு விமர்சனம் இவருடைய நேர்மை அறியப்படலை, இப்னு ஹிப்பானுடைய விமர்சனம் இவர் ஹதீஸை சீரா அறிவிக்கிறவர், இந்த சீரா அறிவிக்கிறவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொல்லுதானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தான் முஸ்தகிமுல் ஹதீஸ் அழகான வார்த்தை போட்டாருங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருங்க. சர்டிஃபிகேட்டுக்கு அர்த்தம் என்ன, சர்டிஃபிகேட் கொடுப்பவருடைய பார்வையில் அதுக்கு அர்த்தம் என்ன, நம்மளாம் அதுக்கு அர்த்தம் செய்கிறது. சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல அவங்க பார்வையில் அதுக்கு என்ன அர்த்தம். இதில் என்னன்னு கேட்டால், இதுக்கு சில சான்றுகளையும் நான் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வச்சா உங்களுக்கு புரியும். உதாரணமாக பாருங்களேன், அதாவது இம்ரான் இப்னு இஸ்ஹாக், உதாரணத்துக்கு இந்த இப்னு ஹிப்பான் வந்து முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறத எப்படி பயன்படுத்துவார் அதுக்கு ஒரு ஆதாரம். இம்ரான் இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிறவரை பற்றி ஹதீஸ் கலை நூல்களில், நிறைய நூல்களில், குறிப்பாக லிசானுல் மிசான் நூல்களில் இருக்கிறது, லா யுத்ரா மன்ஹுவ, இவர் யார் என்று அறியப்படவே கிடையாது. வதக்கரஹு இப்னு ஹிப்பான் ஃபி ஸிகாத் வகால முஸ்தகிமுல் ஹதீஸ், இவர் வந்து இப்னு ஹிப்பான் வந்து இவரை நம்பிக்கையானவர்கள்ங்கிற பட்டியலில் சேர்த்து நூலில் குறிப்பிட்டு முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறதையும் இவருக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ யாருன்னு தெரியலேன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட ஒருவரை பற்றி இப்னு ஹிப்பான் என்ன சொல்லியிருக்க, வேற ஆள், இவர் இல்லை, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. நான் இதை சொல்வது வந்து முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறத எங்கேயெல்லாம் இப்னு ஹிப்பான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அது மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதை விட ரபிய பின் ஹத்தான் அப்படின்னு ஒரு ஆள், இவரை பற்றி அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்கருல் ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. முன்கருல் ஹதீஸ்னா என்ன அர்த்தம், அதாவது நம்பகமான பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு அவர் நம்பகமானவர்களுக்கு மாத்தமாக அறிவிப்பார், அவர் தானே முன்கருல் ஹதீஸு. அப்போ அவருடைய ஹதீஸுகள் முன்கரு, நிராகரிக்கப்படும் என்று எல்லாரும் ஓரம் கட்டியிருக்கிறாங்கல்ல, அவரை பற்றி இவர் சொல்கிறாரு இப்னு ஹிப்பான் கால முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறார். யாரை பற்றிலாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்னு ஹிப்பான் வந்து ஏன் அவர் சொல்கிறாரு, பொய் அவர் சொல்லலை, அவருடைய அளவுகோலுக்கு அது சரி. இப்னு ஹிப்பான் பொய்யாவெல்லாம் சொல்லலை, இவன் பொய்யன் தான், இட்டு முன்கர் தான். இவருடைய உஸ்தாது நல்ல ஆளாக இருக்கார்ல, இவர் மாணவர் நல்ல ஆளாக இருக்கிறார்ல, அதனால முஸ்தகிமுல் ஹதீஸ்ன்றார். அப்போ முஸ்தகிமுல் ஹதீஸுக்கு அவர் வச்சுக்கிற அளவுகோல் தப்பாக இருந்தால் எல்லாம் தப்பாக போயிருமில்லங்க. அளக்குற மீட்ரு 3/4 மீட்டராக இருந்தால் துணி 3/4 மீட்டர் தானே வரும். அப்போ அதுக்கு மீட்டர் தானே மாற்றணும். அப்போ மீட்ரு வந்து தப்பாக வச்சுட்டார் அவர் வச்சுக்கிற மீட்ரு என்ன, திராசு சரியில்லை. அப்போ சரியான திராசு இல்லாதனால நிற்கிறது சரியாக வராது. அப்போ அதுக்கான இப்னு ஹிப்பானே மட்டும் தட்டினா நாளைக்கு பதில் சொல்லக்கூடாது. சரியான ஷார்ப்பான ஒரு ஆள், நல்ல ஆய்வு பண்ணக்கூடியவர், விவரமான ஒரு ஆள். இந்த ஒரு அவர்கிட்டையும் ஒரு தப்பு வரணும்ல, எல்லாம் விட்டு வச்சுருப்பான்ல. இது எல்லாரும் கண்டுபிடி, நானாக சொல்கிற தப்பு கிடையாது. இது எல்லா அறிஞர்களும் இவர்கிட்ட இருந்து இந்த தப்பை கண்டுபிடிச்சி இது சரியான உசுலை இல்லை. உலகத்துலையும் இது ஏற்றுக்கிற இயலாதுங்க. உலகத்துலையும் ஒரு மனுஷனை ஒரு குற்றவாளின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது எங்கள் வாப்பாவும் நல்லவர் என் மகனும் நல்லவன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குருவானா? நீ நல்லவனான்னு தான் கேட்பான். நீ நல்லவனான்னு கேட்டால் இல்லை எங்கள் வாப்பா ரொம்ப நல்லவர், என் பையன் ரொம்ப நல்லவன்டா இப்படி ஒத்துக்குருவாங்க. வாப்பாவும் பையனும் நல்லவராக இருந்தால் வாப்பாவும் பையனுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் பொருந்துமே தவிர நடுவில் உனக்கு எப்படி பொருந்தும்? இது உலகத்துக்கும் உள்ளது. இது இப்னு ஹிப்பான் சொல்லி அறிஞர்கள் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய விஷயம்லாம் இல்லை. இது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தகாத ஒரு அளவுகோல். ஆனால் அவர் சிறந்த அறிஞர், அது ஒரு விஷயம். அப்போ முன்கருள் ஹதீஸ் என்பவருக்கெல்லாம் இதை சொல்கிறார். அப்போ அதே மாதிரி வந்து தாரகுத்தினி அவர்கள்
முகமது இப்னு சுரஹபீல்ங்கிறவரை வந்து லைஃபான ஆளு, பலவீனமான ஆளுங்கிறாரு. அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹாக்கிமும் முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறாரு. ஹாக்கிம் யாரை சொல்கிறாரு? பலவீனமானவர் என்று முடிவு செய்யப்பட்ட ஒருத்தரை பற்றி முஸ்தகிமுல் ஹதீஸ் என்று சொல்கிறாரு. இஸ்மாயில் இப்னு சைஃபுங்கிற ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் இவர் கானூயு லைஃபுனஹு, எல்லாரும் இவரை பலவீனமாக்கி விட்டாங்க. எஸ்ரகுல் ஹதீஸ், ஹதீஸை திருடக்கூடிய ஆள், நம்பகமானவர்கள் பேரை பயன்படுத்தி பல செய்திகளை விட்டு அடிக்கக்கூடியவர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட இஸ்மாயில் பின் சைஃபை பற்றி அவரை சொல்கிறாரு முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிறார். இதா ஹத்ததான் சிக்கத்தின் அவர் அளவுல என்ன நம்பிக்கையான ஆள் இருந்து அறிவிக்கிறாள். பொய்யன் வந்து நம்பிக்கையான ஆள் பேரை கூட போடுவான், அதனால் உண்மையாயிருமா? நான் பொய்யண்டு ஆகிட்டா நான் எனக்கு மேலே சொன்னாலே யார் பேரை போட்டுக்கிருவேன்? நம்பிக்கையான ஆள் ஒரு பேரை போட்டுக்கிருவேன். அப்போ மேலே உள்ள ஆள் நல்ல ஆளாக இருக்கிறாருன்னு சொன்னால் அதனால இவர் நல்லவராயிருவாரா? செய்தி இட்டு கட்டுற மாதிரி பேரையும் இட்டு கட்டுவார். அப்போ பொய் சொல்லக்கூடியவர் எல்லாரும் பலவீனம் விட்டு அடிக்கிறவருங்கிற நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இவரை பற்றி கிடைக்கிற நல்ல விமர்சனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்னு ஹிப்பான் சொல்லக்கூடிய முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிற ஒரு விமர்சனம் தான் இந்த விமர்சனம். அதுக்காக வேண்டி இப்படியும் புரிஞ்சிக்கிற கூடாது, அதை எடுத்தவங்க வைக்கக்கூடாது. இந்த முஸ்தகிமுல் ஹதீஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்களாகவும் இருக்கிறாங்கன்னு காட்டக்கூடாது. டாபிக் அதுவே இல்லை, நல்லவங்க இருப்பாங்க. அவர் இது ரெண்டையும் கவனிப்பார், இவரை கவனிக்க மாட்டார். இவர் நல்லவராலும் கெட்டவராக இருக்கான், அது தனி ஆதாரத்துக்கு நிரூபிக்கணும். நாம் சொல்வது என்னன்னு கேட்டால் முஸ்தகிமுல் ஹதீஸ்னு யாரையெல்லாம் சொன்னாரோ அவ்வளோ பேரும் டேஞ்சர்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. இவர் அதை கவனிக்கலை. எதை கவனிக்கலை? இந்த ஆள் நல்லவரா கெட்டவராங்கிற டாபிக் எனக்கு இல்லை. இவர் யார்கிட்ட அறிவிச்சாரா அவர் நல்லவரா, யாரிடமிருந்து அறிவிச்சாரா அவர் நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அது ஒரு மேட்ரு. அப்போ இதில் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிற அந்த வார்த்தையை இப்னு ஹிப்பான் பயன்படுத்தியதை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நல்லவங்களும் இருக்கிறார்கள், அதில் இந்த மாதிரி முன்கரும் இருக்கிறார்கள், அதில் பலவீனர்களும் இருக்கிறார்கள், யாரென்று தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். இந்த நற்சான்று இப்னு ஹிப்பானுடைய மட்டும் தரக்கூடிய இந்த சொல்லால் தருகிற இந்த நற்சான்று ஒருவருடைய நேர்மையை நம்பகத்தை நிரூபிக்க உதவாது, போதாது. இதை வச்சுக்கிட்டு முஸ்தகிம் சொல்லிவிட்டார்னு சொன்னால் இந்த முன்கர்னு அபூசுரா சொல்கிறார முன்கர் அவர் நிலைமை என்ன? அவர் சொன்ன சில ஏற்றுக்குருவோமா? முன்கருள் ஹதீஸ் தான் முஸ்தகிமுல் ஹதீஸ் அவர் சொல்லிவிட்டார. அதனால் நம்ம வந்து ஹாக்கிமுடைய இந்த முஸ்தகிமுல் ஹதீஸுங்கிற நற்சான்றை நம்ம விட்டுவிட வேண்டும். அப்போ என்ன மிஞ்சமாக இருக்குது? இவருடைய நேர்மை நமக்கு தெரியலை, இதுதான் யதார்த்தம். ரஹபி சொல்கிறார் இல்லையா, இவருடைய நேர்மை தெரியவில்லை. இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ரஹபி சொன்னதை கூட ஒரு உல்டா பண்ணி சொல்லுவாங்க. ரஹபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவருடைய நேர்மை தெரியலைன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு உஸ்ஸிக, நேர்மை தெரியலைன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் வாசித்த இடத்துல யாரை பற்றி? இந்த அம்ர் இப்னு ஹாரிஸை பற்றி. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் உஸ்ஸிக, இவர் வந்து நம்பகமான ஆள் என்று நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய
சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.